சார் வணக்கம். வணக்கம். எவன்டா அது காடைய வரது கல்லால உட்கார வச்சிருக்கிறது? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. பாண்டிச்சேரியில போயிட்டு உங்க தலைவர் விஜய் அவர்கள் பேசுறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி கேளுங்க. இப்படி தெரியாத விஷயத்த என்ன போல அறிவாளத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அறிவு கொழுந்து காட்டுங்க. அது ஆக்சுவலா சேரி அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அவர் அதை சேரி கிடையாது, அது விஜயநகரம். இவனா அட பண்ணாட என்ன உங்க அப்பா மூடு சொத்தா நீ பாட்டுக்கு எடுத்து விக்கிறதுக்கு கவர்மெண்ட் சொத்தா? எங்களோட தலைவர் முதலமைச்சரா இருக்கிற பட்சத்தில் நீ முதல்ல ஒரு கவுன்சிலர் டீடா. அப்ப உங்களுக்கே சந்தேகமா இருக்கு, விஜய் முதலமைச்சர் ஆகும் பட்சத்தில் வர மாட்டாரா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஆயிட்டாருன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். மூல கோளாறு உள்ளவன் லூசு பாயலா. இவ்வளவு கூட்டம் எவனுக்குங்க வரும்? வரவே இல்லையே பாண்டிச்சேரியில. மைதானத்துல பல இடங்கள்ல காலியான ஒரு சூழல் இருந்தது. அந்த காலி இடத்தை நிரப்புவதற்காக தான் தற்பொழுது மற்ற நபர்களுக்கும் அனுமதி வழங்கியிருப்பதாக எல்லாம் தகவல் சொல்லப்படுகிறது. தலைவரே, உங்க பேரை சொன்னாலே நம்ம கட்சிக்காரன் யாரும் வரமாட்டேங்கிறான். பாண்டிச்சேரியில வரலன்னு இல்லைங்க, அது எதிர்கட்சி ஒரு சதி. அதானே பார்த்தேன், அங்கங்க சுத்தி நீங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியுமே. ஒரு லேடி எஸ்பி அவங்க யாரையும் உள்ளார விடாம தடுத்து நிறுத்தப்பட்டது. அவங்க மு.க. ஸ்டாலின் ஐயாவோட காரியதர்சி. அவங்க இது என்னடா புது பொருளியா இருக்கு? அவங்க எப்படி காரியதர்சி? அங்க ஆட்சியாளர் யாரு? என்ஆர் காங்கிரஸ் தானே, திமுக இல்லையே. இதை யோசிக்க மறந்துட்டமே சார். அப்படி பார்த்தோட ஐபிஎஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் தானே சார் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இல்லையே. ஏங்க அவங்க வார்த்தையை 40 பேர் இறந்து போயிட்டாங்க, அது உங்களால தானே அப்படின்னு ஒரு வார்த்தையை அவங்க பேசுனாங்க. உண்மையா தானே சொன்னாங்க. ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொன்னாங்கன்னா அவங்க அப்படி பேசுனாங்க. யாரால? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? 41 பேர் இறந்துட்டாங்க, திரும்பவும் இங்க சம்பவம் நடந்துடக்கூடாது, உங்க வேலையை நீங்க பாருங்கன்னு சொன்னது டிஎம்கே ஆளுன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? ஏங்க என்னங்க கோர்ட் சொன்னுச்சா? நீங்க உச்ச நீதிமன்றத்துல கூட போயிட்டு சிபிஐ வழக்கு வேணும் தான் சொல்லிருக்கீங்க. நாங்க நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கவே இல்லையே. எங்க பிடிக்கிறான்? ரெண்டாவது இன்னொரு விஷயம் ஐயா புசி ஐயா உள்ளார வாங்க அப்படின்னு கூப்பிடுறப்ப மைக்க ஏன் கொடுக்குறாங்க? ஏன்னா இதுக்கப்புறம் திரும்ப அந்த மாதிரி சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு தான். எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. அங்க நடந்தது ஒரு அராஜக செயல்பாடு நடந்தது. அவ்வளவு அராஜகம் பண்ணாங்க காவல்துறை. நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா, ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? புசியானந்த ஐயாவோட எளிமையை இங்க எளிமைக்கு பேர் போனவர் காமராஜர் அப்படிம்பாங்க. இன்னைய காலகட்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற காமராஜர். எங்கேயோ போயிட்டடா, நீ எங்கேயோ போயிட்ட. இது பாண்டிச்சேரியில ஒயின் ஷாப் வச்சுன்னு இருக்கிறவர் அவரா? நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. தளபதினா ஒன் அண்ட் ஒன்லி. இங்க மு.க. ஸ்டாலின். ஜெயலலிதாமாவுக்கு எப்படி ஒரு சசிகலா அம்மா இருந்தாங்களோ அதே மாதிரி தளபதிக்கு எங்க விஜய்க்கு ஒரு ஆம்பளை சசிகலாவா புசி ஆனந்த ஐயா இருக்காரு. எப்ப சார் மாறினாரு? ஒருவேளை பாண்டிச்சேரிக்கு போற வண்டி பாம்பே பக்கம் எங்கன்னா போயிட்டு வந்துருச்சா? நம்ம நீ சொல்ற மாதிரி ஆம்பளை சசிகலா அவர்களுக்கு என்ன ஒரு ஐடியாலஜி இருந்தது? ஏங்க இன்னைக்கு கட்டமைப்பு பண்ணி நடத்திட்டு இருக்கிறதே அவரு தானாங்க. அவர் இல்லன்னா அடுத்த ஸ்டெப்புங்கிறது மூவ் ஆகாதுங்க. இது ஒயின் ஷாப்பியா? முடியலப்பா. வெயிட்டா இருந்தா கழட்டி கையில வச்சுக்கோ. புதுச்சேரி மக்கள் குடிக்க மாட்டார்கள். அவங்க விற்பனையாளர்கள் மட்டும்தான். குடிக்கிறவங்க இங்க தமிழ்நாட்டு கம்யூனிட்டிங்க தான் போய் அங்க போய் குடிச்சிட்டு வரானுங்க. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. பாண்டிச்சேரினா உங்களுக்கு என்ன ஞாபகம்? நீங்க குடிகாரன் உட்கார்ந்து கேட்க வேண்டிய கேள்வியை என்னிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. இல்ல சார், உங்க தலைவர் தான் அங்க போய் கேட்டாரு, பாண்டிச்சேரினா என்ன ஞாபகம் வரும் தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. அத கேட்டேன். அவரு ஐயோ
அடுத்த வார்த்தை மறந்து போச்சு. அவர் நிறைய சொன்னாரு, அதெல்லாம் இருக்குது. இது மாதிரி தான் சார் அவரும் மறந்துடுறாரு. ஸ்கிரிப்ட ஒழுங்கா எழுதி கொடுங்க சார். ஏங்க தலைவர்லாம் பேசுனது பிரகாரம் தான் நடக்கும் ஆச்சு, புரியுதுங்களா? ரேஷன் கடை இல்லன்னா தலைவருக்கு சொல்லியிருக்காருன்னா இல்லதான். யார் சார் வந்தா இல்லங்க, வந்தா ரேஷன் கடை கிடையாதுங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஒண்ணும் சொல்ல போ. தமிழ்நாட்டுல வேணா எங்களை ஏமாத்தி நீங்க முதலமைச்சர் ஆயிக்கலாம், யாரு எதிர்கட்சிகள் வந்து டிஎம்கே ஆயிக்கலாம். ஆனா சீரியஸா சொல்றேன், பாண்டிச்சேரியில விஜயை தவிர வேற எவனும் ஆக முடியாது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? பாஜக தானே கூட்டணியில இருக்குது பாண்டிச்சேரியில. அப்ப பாஜக கூட கூட்டணிக்கு போறீங்களோ? ஆமா ஆமா. வாயமுறா குரங்கு. கூட்டணியில இங்க மிஸ் ஆயிடுச்சுன்னா அங்கதாங்க முதலமைச்சர். நாங்க இங்கேயும் ஜெயிப்போம் அங்கேயும் ஜெயிப்போங்க. ஃபியூச்சர் பிளானே வந்து தெலுங்கானா, கேரளா எல்லா இடத்துலயுமே சிஎம் தான். அதாவது பேன் இந்தியா மூவி கேள்விப்பட்டிருப்பீங்க. பேன் இந்தியா சிஎம், எங்காலும் வந்து பேன் இந்தியா சிஎம். ஒரு குரூப்பா தாயா அலைகிறாங்க, அது ஏகிட்டே வர்றாங்களே. வேர்ல்டு வைடு சிஎம். இதெல்லாம் ஓவர் நக்கலு. கனடாலாம் அமெரிக்கால ஆளணும்னு ஆசை இல்லையா சார்? தற்குறித்தனமா பேசாதீங்க, புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நானா தற்குறி? நீ லூசா இருந்துட்டு என்ன லூசுன்றியா? நான் தற்குறியா இல்ல போராட்டம் பண்றேன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களை கையை கடிச்சீங்களே, நீங்க தற்குறியா? ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. ஒருத்தன் கடின்னு சொன்னதுனாலதான் இவன் கடிச்சான். என்னடா சொல்ற? ஆமண்ணே. யார் அது சொன்னது? சொன்னது டிஎம்கே ஆளு. அடங்கம்மால. ஏன்னா நடத்துனதே நீங்க தான் சார். திமுக எப்படி உள்ள வர முடியும்? என்னை ரொம்ப டென்ஷன் பண்றீங்க. இதே உங்க சின்ன பகவதி புஷியானந்த் அவர்கள் வந்து என்ன சொன்னாருன்னா, பாண்டிச்சேரியில இந்த ஜனத்தை கூட்டுறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம், என்னன்னா கொடுத்தோம் அப்படின்னு. அப்படி என்னதான் கொடுத்தீங்க, என்னதான் கஷ்டப்பட்டீங்க? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. ஏங்க ஒவ்வொரு இடத்துலயுமே மக்களாதான் வர்றாங்க. ட்ரூத்மா சொல்றாங்கண்ணா, புரியுதுங்களா? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். திருப்பி நான் புரியுதுங்களான்னு கேக்குறேன்னா, நான் வந்து பல நேரத்துல வந்து நான் சொல்றது எல்லாம் மர மண்டையில ஏறாம மாதிரி இருக்குது. யாரு? விஜய். புரிஞ்சுக்க முடியல விஜய்க்கு. ஹலோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஒரு குவார்டருக்கும் பிரியாணிக்கு அழிஞ்சு திரிஞ்சு வர்றவன் இதுக்கு தாவியச்ச கட்சிக்காரன் கிடையாது. ஆஃபுக்கு வருவாங்க போல இருக்கு. விஜய்ங்கிற ஒரு பேரை கேட்டாவே எங்களுக்கு எல்லாம் போதையாகும். ஏன் ராவா குடிச்சியா? இந்த ஏதோ பொக்லைன்ஸ் அது மாதிரி இது மாதிரி சொல்றாங்க கஞ்சா, அந்த மாதிரி போதையா? எந்த மாதிரி போதை விஜய்? இப்படியா வந்து வெண்டத்துக்கு வேணாது 1008 தடவை தளபதி தளபதி தளபதிங்கிற தளபதி தளபதி தளபதிங்கிறப்ப வீட்டுல தீ எரிஞ்சு நாசமா போயிடும். நரம்பெல்லாம் அப்படியே புட்டச்சு ஏறி நிக்கும். அப்படியே வலிப்பு வந்து செத்துருவான். எனக்கே சிரிப்பா நார்மலா செத்த நரகங்க, விஜய்க்காக செத்த சொர்க்கங்க. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? நம்ம மத்த கட்சிக்காரெல்லாம் இருக்கானுங்களா, ஒரு மயிரை கூட கொடுக்க மாட்டான். ஆமா, இதுக்கு மேல வழக்கு உலகத்திலேயே கிடையாது. நான் வந்து உயிரை கொடுப்பேன். அப்போ சாவு என் கையில தான்டா. அப்ப வீட்டுக்கு குடும்பத்தில காசி அனுப்பிடுவோமா? ஏன்னு இந்த நாட்டை நல்விதப்படுத்த போற ஒரே தலைவன் விஜய் தான். நாசமாக்க போறதும் விஜய் தான். இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. கொஞ்சம் தயவு செஞ்சு நார்மலா பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். 2026 சிஎம், 31 பிஎம், அதுக்கப்புறம் ஏஎம். என்னது ஏஎம்? ஏஎம்னா வெடிஞ்சிடும் காலையில. என்னங்க பிஎம்னா ஏஎம்னு? பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காங்க. ஏய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா?
உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.